அந்த கர்ப்பப்பையை சரியாக பார்த்துக்கிறதுக்கு சின்ன சின்ன ஆசனங்களை சரியாக செஞ்சாலே போதும். கர்ப்பப்பை பலமாக இருக்கும், பலவீனமாகாது. மெயினாக அர்த்தகலாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். சாதாரணமாக நேராக படுத்துக்கிறோம். படுத்துட்டு 2 கால்களையும் நேராக மேலே நோக்கி தூக்கிக்கிறோம். 2 கால்களையும் மேலே தூக்கியாச்சுன்னா எல் சேஃபில் இருப்போம். அப்போ வயிறு நல்லா அழுத்தப்படும், கர்ப்பப்பை சரியான அளவில் வேலை செய்யும். சிலவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. கரெக்டாக 28 டேஸில் அந்த சைக்கிள் நடக்கணும். அது சரியாக நடக்கலைனாலே பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அர்த்தகலாசனம் ப்ளஸ் 2வது இந்த ரோலிங் சொன்னாலும் உருளை பண்ணக்கூடிய இது ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது, சின்னவங்களுக்கும் நல்லது. அதனால் இது ஒரு பொதுவான ஒரு ஆசனம். இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நல்ல மாற்றம் இருக்கும். 1 மாதத்தில் அவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா இதை சரியாக பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் ஆயிரும். கண்டிப்பான முறையில் எல்லா ஆசனங்களும் எல்லா பயிற்சிகளும் பயிற்றுனர் இல்லாமல் பண்ணக்கூடாது. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள், நமக்கு சிறுதானியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையே இருக்காது.